வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான விஷயங்கள் தான். அதாவது இந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறேன் அப்படி இல்லாமல், ஒரு பொதுவான விஷயங்களை தான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அது நம்ம வாழ்வியலுக்கோ ஆன்மீகத்துக்கோ எது வேணால் நம்ம ரெண்டுக்குமே கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா என்ன கேட்டால் ரெண்டுமே சேர்ந்தது தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு கண்ணில் வந்து ஆன்மீகம், இன்னொரு கண்ணில் வாழ்க்கை. இது ரெண்டும் சேர்ந்தது தான். பொதுவாகவே எல்லாம் சேர்ந்தது தான் ஆன்மீகம், எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இருந்தாலும் நம்ம இதை பிரித்து பார்க்கும்போது நம்மளை அது வழி நடத்தி கொண்டு போகிற பாதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா. இப்போ நீங்கள் தன்னை அறிதல் நிகழுது. வாழ்வின் மனிதனோட நோக்கமே நீங்கள் யாருன்னு உணர்றது தான். அப்போ யாருன்னு உணர்ந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, யாருன்னு உணர்றதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. முதல்ல தன்னை உணர்தல் வேணும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கே ஒரு தன்மை வேண்டியது இருக்குது. அப்போது நான் என்ன கேள்வி கேட்பேன், எனக்கு எப்படி இது நிகழ்ந்தது? அப்போ தானே நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இல்லையா? எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, எனக்கு எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தீசிஸோ ஒரு கட்டுரையோ ஒரு ஆய்வோ நான் பண்ணினதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை உறுதியாகவும் இறுதியாகவும் நம்பிட்டு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நான் பேசும்போது மட்டும்தான் நீங்கள் ஒரு கான்ஃபிடண்ட்டாக அதை எடுத்துக்க முடியும். அது உங்களுக்கு அது ஏற்றுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் இதை ஜஸ்ட்டு ஒரு பார்வையாவது பார்க்கலாம், ஒரு டெமோ மாதிரி இல்லைங்களா? அந்த வகையில் நான் என்னையே ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு நான் யோசிக்கும்போது என்னென்னா, எனக்கு அதுக்கு ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஹையர் சோல் அப்படி இல்லை ஒரு ஏஞ்சல்ஸ் தென் ஒரு இந்த கிங்கணர்கள், அப்புறமா கந்தர்வர்கள், அப்புறமா நாகர்கள், அப்புறம் இச்சாதாரி நாகினி அப்படி இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி ஒரு லோகம், அப்புறம் இந்த மாதிரி பல லோகங்களில் நான் இந்த 7 லோகம் சொல்கிறாங்களே இதிலலாம் நான் இருந்துட்டு அதில் இந்த மனித பிறவி எடுத்து எனக்கு 2 பேலன்ஸ் இருந்திருக்கு. அந்த 2 பேலன்ஸை நான் சரி பண்ண இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். இது மாதிரி நீங்களும் இருந்துட்டிங்கன்னா என்னத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத உணர்ந்தீங்கன்னா அப்போ அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரி, சட்டுன்னு தெரிஞ்சிச்சான்னு கேட்டால் எனக்கு அப்போ சட்டுன்னு தெரியல. ஆனால் அது ரெசனேட் ஆகிட்டே அது எனக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டே இருந்தால் கூட நான் இதெல்லாம் ஒரு மேட்டராக இருக்குமா அப்படின்னு நினச்சேன். எனக்கு என்னென்னு தெரியுமா, நான் எனக்கு உள்ள நடக்கிறதெல்லாம் எனக்கு இப்போ உணர்கிற மாதிரி அப்பப்போ பார்த்துக்க தெரியல. என்னென்ன நடக்குது என்ன அப்படி நான் ஏதோ ஒரு காற்றுல பறக்கிற மாதிரி தான் இருந்துச்சே ஒழிய, ஒரு போதையில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சே ஒழிய, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சதா ஒரு ஆனந்த நிலை மாதிரி ஒரு ஆஃப் என்ன சொல்கிறது, அது என்ன சொல்லுவாங்க, போதையா அப்படி சொல்ல முடியாது, என்ன சொல்கிறது, ஒரு மேகத்தில் அப்படி மிதத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். ஒரு மரத்து மேலே உட்காந்து நல்லா ஏகாந்தமாக கண் மூடி இப்படி உட்காந்து ஒரு ஃப்ளூட் ஒரு புல்லாங்குழல் இசை கேட்குது, அந்த மாதிரி தமிழை கேட்டுட்டு இருந்தால் எவ்வளோ ரசிப்போம். அதே மாதிரி ஒரு நல்ல நீச்சல் குளத்தில் ஒரு நல்ல அழகான அது குளம், தாமரை குளத்தில் அழகான ஒரு இன்சுவையுள்ள ஒரு தண்ணியில் நம்ம குளிக்கும்போது அந்த தண்ணி அவ்வளோ ப்யூராக இருக்கணும். சேம் டைமில் அவ்வளோ அந்த 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 சுற்றி அப்படி ஒரு அந்த இதில் குளிக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அது மாதிரி இருந்தால் அந்த உணர்வை சொல்கிறேன் நான். இந்த மாதிரி இருந்துட்டு என்ன பண்ணுறது, இப்படியே தான். இது தாண்டி எனக்கு இன்னும் பெருசாலாம் வரல. இப்படியே போயிட்டுருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு துன்பம்னு வரல, அதேமாதிரி துன்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை நான் எப்படி கடந்து வந்தேன் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பண்ணும்போது நான் யோசித்து பார்ப்பேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் மறந்து போச்சுன்னு சொல்கிறேன். எப்படி மறந்து போயிருக்கோம் அப்படின்னா, அப்போ இப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது கொஞ்சம் மனம் வருது இதாகுதுன்னா, பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் எவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே போய்ட்டு அவ்வளோ டக்குன்னு வெளியே வந்துடுறேன். அவ்வளோதான். இந்த டைம் எனக்கு புரியுது. ஆனால் எப்படி மறந்துச்சுன்னா அதுக்கு எனக்கு ப்ராசஸ் நடந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னா, நான் சின்ன வயசில் எனக்கு 21 மேரேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 21லலாம் நான் உடனே டைரி எழுதுவேன். இறைவா, நான் உன்னிடம் திருமணம் கேட்டேனா, எனக்கு ஏன் இந்த திருமணம் செய்து வைத்தாய், நீ ஒரு கல், அப்படிலாம் எழுதி வச்சுருப்பேன். அப்புறம் நான்
நான் உன்னை நம்பினேன், நீ என்னை ஏமாற்றிட்ட, இப்படி அப்படி எழுதுறது. இப்படி வந்து நான் அப்போயே இயற்கை கூட நான் மிங்கிளாகி தான் இருந்தேன் சின்ன வயசுலேருந்தே. அந்த காரைக்கால் அம்மையார் மாதிரி, ஔவையார் மாதிரி, கண்ணகி மாதிரி. கண்ணகியை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கண்ணகியை வந்து இந்த இதில் எடுத்துக்க முடியாது. கண்ணகி வந்து வேற ஒரு தன்மையில் வாழ்ந்தாங்க. அவங்க அவங்க இந்த ஞான நிலை வராமல் அவங்க ஒரு கேட்டகரி. மீனாட்சி, அப்புறம் வள்ளி, அப்புறம் யார், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வேறு. இந்த அங்கையர்கண்ணி, பாண்டிமாதேவி அப்படி இருக்காங்களா அவங்க, இவங்க ஒரு வேறு. நான் சொல்கிறது வந்து இந்த காரைக்கால் அம்மையார், அதாவது என்னென்னா சிவனை நோக்கி போகணும் அப்படின்ட்டு இருக்காங்களா, அது மாதிரி. சரி, அப்போ நான் எப்படி வந்திருப்பேன் இங்கே அப்படின்னு பார்த்தா, நான் யார் அப்படின்னு ஒரு இது யோசிப்பேன் தானே. என்னோடய ஆரிஜின் எங்கேருந்து வந்திருப்பேன், என்ன ஆயிருக்கும் அப்படிலாம் நான் யோசிக்கும்போது என்னென்னா, இந்த நிறைய சித்தர்கள் ஞானிகள் கூடலாம் நான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த மகாதர் பாபாஜி கூட ஒரு குரூப்பாக வருவாங்களாம். டோரா தண்டா ஒட்டவா அப்படி சொன்னால் அவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்களாம். இப்போ காசியில் இருக்காங்க, கங்கையில் உட்காந்துருக்காங்க. அந்த கங்கையில் ஒரு மரத்துக்கடியில் பாபா மேலே உட்காந்துருக்காரு, கீழே எல்லாம் சீரைகள்லாம் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து டோரா தண்டா ஒட்டவா அப்படி சொன்னால் அவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்களாம். அப்படி 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 சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா, கௌரி சங்கர பீடம்னு ஒன்று இருக்குது. அந்த கௌரி சங்கர பீடத்துக்குள்ளே போனால் இந்த இந்த பிக்சரில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மரங்கள், அந்த தண்ணி விழுது பார்த்தீங்களா, ஒரு எங்கேருந்தோ அருவியெல்லாம் கிடையாது, கை நீட்டினா தண்ணி விடும். தண்ணி எங்கேருந்து வருதுலாம் தெரியாது, தண்ணி வருது. அப்போ அதே மாதிரி க்ரீன் கலரில் தண்ணி. அப்புறம் வந்து என்னென்னா, ஒரு ஒரு அமைதி, ஒரு ஏகாந்தம், ஒரு வாசனை, பறவைகளோட சத்தம். மரங்கள்லாம் வந்து இப்படி தான் நீள நீளமாக இருக்கும். அதுவும் அந்த மரங்கள் கலராக இருக்கும், எல்லோ. அது அந்த மரம் வந்து அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும், அந்த பாதைகள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்ன ஆர்கிடெக்சர் எப்படா பண்ணுறாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போது அந்த மாதிரி இருக்குது. ஒரு வட்டமான ஒரு சுற்றி அது ஃபுல்லாக கலர் மரங்கள். அதில் நம்ம உட்காந்து அப்படி உட்காந்துருக்க மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இந்த இந்த காட்சிகள்லாம் இருக்குது. அப்போ வந்து அங்கே வந்து ஒளி எப்படி தெரியுமா இருக்குது. இதை வந்து எனக்கு வந்து 2025 வந்து நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஸ்கூலில் ஒரு ஆஃபீஸில், என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில். அப்போ வந்து அங்கே ஒரு சார் இருந்தார். அவர் சார் சொல்லுவார், சும்மா அந்த ஆஃபீஸில் வந்து இந்த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் போயிட்டு வரும்போது ஏதோ 2 வார்த்தை அப்படி பேசினார். எப்படி பேசினார்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இப்படி தான் போனாங்களாம்மா. அவர் வந்து வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டாராம். ஜஸ்ட்டு அவர் இதை அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார் அந்த விஷயத்த. போனாங்களாமா, அங்கே வந்து வெளிச்சமாக இருந்ததாம், அவ்வளோ இருந்துச்சாம். அங்கே வந்து இருட்டே இல்லையாம். செடிகள் இந்த மாதிரிலாம் எல்லாம் அப்படியே பயங்கரமாக ஒளி அப்படி இருக்குதுன்னு சொன்னார். நான் இதை வந்து எனக்கு மனசில் இது பதிஞ்சிருச்சு. இது வந்து நான் உள்வாங்கிட்டேன். அவர்கிட்ட போய் நான் அந்நேரத்தில் எனக்கு இந்த பக்குவம்லாம் இல்லை. அப்படியா, அப்படின்னா என்னது இந்த உலகமா, இப்படி இருக்குமா? ஏன்னா இப்படி இப்போ நான் உணர்கிற மாதிரி அப்போ இல்லவே இல்லை. அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, ஆனால் எப்படி இந்த ஃபேண்டசி கதை கேட்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேனே உடனே. அப்போயும் இந்த மாதிரி மனிதர்கள் இருந்திருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி உணர்ந்த மாதிரி நான் தெரிஞ்சேன்னா அவர்கிட்ட நான் கேட்டிருப்பேன், தெரியல. அதே மாதிரி என்கிட்ட ஒரு தீபான்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த பொண்ணு அது தீபா ஃப்ரெண்டு கிடையாது, சும்மா இந்த எப்படி பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், அது மாதிரி ஒருத்தவங்க. ஏன் இந்த நேம் கூட சொல்கிறேன் அப்படின்னா, என் பேருக்கு அந்த பொண்ணுக்கு தெரியும், ஆனால் ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது. அவள் என்கிட்ட சொல்லும்போது என்னென்னா, சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது, நீங்கள் என்னப்பா இது ஒரு 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 காசு வேணும்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட போய் வேண்டி கேட்டால், அந்த காசு வர வைக்கிறதுக்காண்டி ஒரு பொருள் தரோம், அது வந்து நீங்கள் 5 ரூபா 10 ரூபா சொல்கிறீங்க, 5000 10,000 அந்த காசு இருந்தால் எதுக்குப்பா இதெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம சும்மா ஒரு கான்வர்சேஷன் ஓடிட்டுருக்கு ஒரு 15 வருஷம் முன்னாடி. அப்போது இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நானும் இன்னொருத்தவங்களும் பேசிகிட்ருக்கோம். அப்போ அந்த பொண்ணு, அந்த தீபாங்கிற பொண்ணு வந்து, நீங்கள் ஏன் உருவத்தில் சிக்கிறீங்க, இந்த உருவத்தில் சிக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது. நான் எங்கே உருவத்தில் சிக்கினேன், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் கேட்குறாங்க, அவ்வளோ காசு ஒரு 10,000 ருபீஸ் வச்சு வாங்குறதா இருந்தால் அந்த பொருள் வச்சு தான் அவருக்கு பணம் வராதா இருந்தால் எதுக்கு இவ்வளோ பணம் இது வைக்கணும், அந்த மாதிரி தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி ஆரம்பித்த கான்வர்சேஷன். நான் எப்படியாவது சிவனை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற தீவிரம் அந்த டைமில் இருந்துச்சு. இந்த சித்தர்கள் ஞானிகளுக்கெல்லாம் காட்சி கொடுக்குறீங்களே,
அதே மாதிரி எனக்கு ஏன் காட்சி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு தீவிரமானது. நான் அந்த டைமில் தான் நாங்கள் காசிக்கு என்ன நினச்சோன்னா, நம்ம நேராக காசிக்கு போகிறோம், சிவனை பார்க்குறோம், இல்லை நம்ம உயிரை விடுறோம், அது பார்த்து தீர்றோம் அப்படின்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அந்த வகையில் இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சிகிட்டே வருது. அந்த உலகம் பற்றி இது, அப்புறம் கௌரி சங்கர பீடம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இமயமலை போனால் அங்கே வந்து இந்த சித்தர்கள் ஞானிகள்லாம் அப்படியே உட்காந்து குகையில் தவம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை விட இந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஸ்டீவ் ஷாப்ஸ்ன்னு நினைக்கிறேன், அது யாருன்னா ஆப்பிள் நிறுவனத்தோடது அவர் தானே. அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்திருப்பார், நான் வந்து ஒரு சித்தர் ஞானியை தேடி வந்தேன், அப்படி பார்த்தா அவரை கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு பதிலாக ஒருத்தர் இருந்தார் அங்கே, அவர் எனக்கு இந்த ஆப்பிளை தூக்கி போட்டு போயிட்டார். அந்த மாதிரி ஒரு அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த கம்ப்யூட்டர் அந்த இது சிஸ்டம் கம்பெனி ஆரம்பித்தேன். அவன் வந்து சாஃப்ட்வேரில், அவன் ஹார்ட்வேரில் இது ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, நான் சாஃப்ட்வேரில். 2 பேரும் சேர்ந்து ஒரு சிஸ்டமை வந்து மேனேஜ் பண்ணி வச்சோம். அப்படியே ஆரம்பித்தது தான் அந்த ஆப்பிள் நிறுவனம் வந்தது. இன்றைக்கி இவ்வளோ தூரம் பண்ணுறேன்னா இதான் காரணம். அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் ட்ரெஸ்ஸை வந்து மாற்றவே மாட்டாராம் மாதக்கணக்கில். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, எல்லோரும் சொல்லுவாங்களா, ஓ காட் எதுக்கு இவ்வளோ வருஷம் போட்டிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு தன்மையில் அவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி போகிறது, இந்த மாதிரிலாம் அவங்க ஆன்மீக பயணம் இந்தியா அப்போ செப்பல் இல்லாமல் நடக்கிறது, இதெல்லாம் வந்து இதுலேருந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது ஃபாரினில் உள்ளவங்க இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க தானே. ஆனால் இங்கேருந்து அந்த கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும், இங்கே இருக்க ஒட்டுமொத்த இதுவுமே வந்து இந்த பூமியிலேருந்து இப்படி வாங்கி வந்திருக்குன்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்குன்னு தான் தோணுது. தமிழ்லேருந்து தான் எல்லாமே கலந்து போயிருக்கணுமோ, தமிழ் தான் வள்ளலார் சொன்ன மாதிரி தமிழ் தான் தெய்வ மொழியாக இருந்திருக்கணும். அப்புறம் நான் மகாதேவ் பாபாஜிகிட்ட பேசும்போது கனெக்ட் ஆகும்போதெல்லாம் கான்சியஸ் ஆகும்போது அவர் வந்து இங்கிலீஷில் பேசுவார், நிறைய லாங்குவேஜில் பேசுவாங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டெல்லாம் பேச தெரியாது, அவங்க பேசுறது எனக்கு புரியாதா. அப்போ அந்த வீடியோ அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் வந்து ஐயோ நீங்கள் வேறு இங்கிலீஷில் பேசி வச்சுருவாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை போங்க. ஆனால் அவர் வந்து எனக்கு அதை பார்க்குற மாதிரி தோணும், ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியாது. அப்படி எனக்கு வந்து போங்க, அப்போ நீங்கள் தமிழில் பேசலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நானும் ஏதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன். ஆனால் ஒன்றுமே இருக்காது. ஓ இப்படி சரி விடுங்க, அப்போ நீங்கள் ஏதோ பேசியிருக்கீங்க, அது எனக்கு இல்லை போல் அப்படின்னு நினச்சி விட்டுருவேன். ஒரு 10 வருஷம் முன்னாடி அந்த மாதிரிலாம் தேடும்போது. இப்போ வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகுது. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இது கூட அப்படி வருது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டார்ஸ், லைட் ஒர்க்கர்ஸ் கூட அந்த என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி நம்மக்கிட்ட ஸ்பிட் பண்ண நினைக்கிறாங்களோ கொடுத்துட்டு போயிடறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக நான் உணர்ந்தது என்னென்னா, நிறைய ஏஞ்சல்ஸ் வந்து கனெக்ட் ஆகிறாங்க. அப்புறம் வந்து அவங்களோட கான்சியஸ் வந்து ஈஸியாக உணர்ந்துக்க முடியுது. அதே மாதிரி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயும் புகுந்து எல்லாத்துக்குள்ளேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மனத்தை வந்து தெளிவுபடுத்துகிறாங்க, அந்த குழப்பத்தை நீக்குறாங்க, அந்த மூளை செல்களை சரி பண்ணுறாங்க, உடல் நோய்களை தீர்க்குறாங்க, இந்த சுச்சுவேஷனே மாற்றுறாங்க, என்டையர் அந்த பூமியோட அட்மாஸ்பியர் மாற்றுறாங்க, எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. தென் வந்துட்டு என்னென்னா, சேம் டைமில் வந்து மக்கள்கிட்டையும் இந்த விஷயத்தை அப்படியே காற்றுல போய் அப்படியே பரப்பிட்டே இருக்காங்க. அந்த வகையில் நம்ம 3rd டைமென்ஷன்லேருந்து 5th டைமென்ஷன் 6th டைமென்ஷனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகும்போதுனால அதுக்கு தயார்படுத்துகிற நிலை தான் இருக்குது. இப்போ இந்த யூடியூப்பில் நான் பேசுகிறேன், இங்கே பாருங்கள், நான் கௌரி சங்கர பீடங்கிறேன், கைலாய மலைங்கிறேன், இமயமலைன்றேன், இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று, இந்த இப்போ காலகட்டத்தில் அந்த ஷிஃப்ட்டு ஆகும்போது காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க. எப்படின்னா, தன்னை உணர்தல் போகிறதுக்கு முந்தியெல்லாம் வந்து ஒரு எத்தனை ஆண்டுகள் சொல்லலாம், தன்னை உணர்றதுக்கு ஒரு 100 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து 10 ஆண்டுகளே போதும். நீங்கள் 10 ஆண்டுகள் வந்து நீங்கள் அதுக்குரிய பயிற்சி, இந்த மாதிரி அந்த ஏக்கம், அந்த வைராக்கியம் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தன்னை உணர்தல் நிகழ்ந்துடும். ஏங்க நான் தன்னை உணர்ந்து தான் இருக்கேன், ஏற்கனவே ஞானம் அடைஞ்சவன் தானே, நான் அதுக்கு இவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம தான் அவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோமே, என்ன பண்ணுறது? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏன் இப்படி எந்த பயிற்சியும் இதுதான் அப்படின்னு சொல்லாமல், குரு யாருன்னு எனக்கு இந்த மற்ற மாதிரி சிக்காமல், அப்புறமா இதுக்குள்ளேயும் போய் நான் சொருவாமல் அப்படியே டங்குன்னு வந்துட்டேன்னா, என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி மேலே இருந்திருக்கிறதுனால ஈஸியாக என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நான் வந்து ஆல்ரெடி எனக்கு சமையல் நல்ல நிபுணத்துவம் பெற்றிருந்திருக்கேன்.
அதுதான் ஒரு ஞானம் வச்சுக்கோங்க. ஆனால் நான் காலப்போக்கில் மறந்துட்டேன். வெளியே வந்துட்டு அதெல்லாம் வேணாம், சமையல் தெரிஞ்சாச்சுல இனி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து வந்த வாழ்க்கையில் வந்து அதை அலட்சியப்படுத்திட்டு அந்த ஞானம் அடைஞ்ச தன்மையை வந்து நான் வந்து மறக்கிறத விட அதை வந்து ஒமிட் பண்ணிட்டேன். வேறு எதை வந்து ப்ரியாரிட்டியை ஃபஸ்ட்டு கொடுத்து இதை வந்து கீழே போட்டேன். அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் அதாவது ஏதோ தப்பு பண்ணதுக்கு கர்மாவை டிசைட் பண்ணதில் அழிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் வந்திருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து எனக்கு தெரியுது எல்லாமே. என்னால் உணர்ந்துக்க முடியுது. ஏஞ்சல்ஸோட கனெக்ட் பண்ண முடியுது. ஆனால் என்னென்னா, இந்த அருள் வரும்போது பார்த்துருக்கீங்களா, சாமியெல்லாம் ஆடுவாங்க. ஆனால் பேசவே மாட்டாங்க கொஞ்சம் பேர். கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. அந்த இது மாதிரி ஆகுது. ஆனால் அவங்ககிட்ட போய் நான் கான்வர்சேஷன்லாம் பண்ண முடியல. அது ஏன்னு தெரில. ஆனால் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம். இப்போ ட்ரை பண்ணுறேங்கிறத விட அவங்க தான் என்னை ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு எப்படி அந்த அறிவு இருக்கும்? அவங்க இருந்தால் கூட நமக்கு உணர முடியலைல்ல. அவங்க வந்து நம்மளை ஈஸியாக அவங்களோட பவர் வச்சு நம்மளை எனர்ஜியை வச்சு நம்மளை வந்து புரிய வச்சிடுறாங்க. அது ஒரு காரணமாக. அது எப்படி சொல்கிறேன்னா, அந்த இங்கிலீஷில் உள்ளவங்க இங்கிலீஷுக்காரங்க வேறு லாங்குவேஜில் உள்ளவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க தமிழ் கற்று போயிடறாங்க. நாம் வந்து அவங்களும் நம்ம கூட தான் இருக்கோம். அவங்ககிட்டருந்து அவங்க இங்கிலீஷ் கற்றுக்க மாட்டோம் பார்த்தீங்களா? அது ஒரு காரணம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். அதனால தான் ஹிந்தி இந்த மாதிரிலாம் கூட இந்த வெளியில் வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே உள்ளவங்க கூட கலந்துகிட்டே இருக்கிறதுனால தான். பயப்படாமல் பேசுகிறதுனால தான். இங்கே நம்ம வந்து பயந்துக்கிட்டு பேசுகிறதுனால அது வரமாட்டேங்குது. இங்கேருந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஒருத்தன் மலையாளம் இப்போ கேரளாவில் போய் வேலை பார்த்தாங்கன்னா, தமிழ்நாடு இருந்தவன் அவங்க ஃப்ளூயண்ட்டாக எழுதவும் பேசவும் மலையாளம் கற்றுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் நம்மளும் ஃபாரினில் 15 வருஷம் 10 வருஷம் இருந்தோம்னா நம்மளும் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசிடுவோம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த இன்பிட்வீன் கேப்பில் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு வாரம் இங்கேருந்து ட்ராவல் பண்ண வராங்கல்ல, ஃபாரினர்ஸ் வராங்கல்ல, அவங்க கூட நம்ம தமிழ் மக்கள் வந்து அந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேச முடிய மாட்டேங்குது. சும்மா யா எஸ் எஸ் நோ அப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்கள தமிழில் வந்து பேசவே தெரியலனாலும் ஆம் வாருங்கள் எஸ் அப்படி பேசிடுறாங்க. அப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா, அவங்களோட தீவிரமாக ஏக்கமாக ஆசையான்னு தெரில, அந்த பேசிடுறாங்க. நமக்கு அந்த இது வரமாட்டேங்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வகையில் எல்லாமே வந்து அந்த அந்த பிரபஞ்சம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் நம்மளால் வந்து அந்த குவாண்டம் படி இங்கே நான் நினச்சா அங்கே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஏக்கம் வருது. நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு காதல் வந்துருச்சு. அந்த காதல் உணர்வு வந்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரியே ஒரு உணர்வு இருக்கிறதுக்கு வந்திருக்கும்ல, அது சோலாக வச்சுக்கலாம், இல்லை ஆன்மாவை வச்சுக்கலாம். அதுக்கு அங்கே காதல் வந்துடுது. அந்த 2 காதல் சேரும்போது அது அது வந்து ஃபிசிக்கலில் வந்துடுது. இல்லைன்னா அது வந்து எனர்ஜியாகவே இருக்குது. இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஏக்கம் வருது. என்ன மாதிரி ஒரு இணை இருக்கும்ல, அதுக்கு அங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்குரிய ஏக்கம் வருது. அது 2ம் 2 பேரும் சேரும்போது மட்டும்தான் அந்த பிஸ்னஸில் வந்து டாப்பில் போகிற மாதிரி இருக்குது. ஒருத்தங்க வந்து நினைக்காங்க, ஒருத்தங்க நினைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நினச்சிட்டே இருப்பாங்க, செயலேப்படுத்த மாட்டாங்க. ஒருத்தங்க இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, ஒருத்தங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா, அது வந்து அது ஜெயிக்காது, அந்த ஜொலிக்காது அந்த பிஸ்னஸ். அந்த மாதிரி தான் எல்லாமே. சில பேர் ரொம்ப பேரழகாக இருப்பாங்க பார்த்தீங்களா? வாவ்! அதாவது என்னென்னா அங்கலட்சணம் பொருந்திய பயங்கரமாக, அது ஜென்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து யார் லேடிஸாக இருக்கட்டும், தேவதைகள் மாதிரி இருப்பாங்க பெண்கள். ஆண்கள் எப்படி சொல்கிறது, ஆணழகன் நான் சொல்கிறது, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க எப்படி அந்த வராங்க, அது எப்படி வராங்க அப்படின்னா, அந்த 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 உடல் அமைப்பு அதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த அந்த உடல் பிரியும்போது அந்த கான்சியஸாக இந்த மாதிரி வந்து நான் உடல் எடுத்து வரணுங்கிற ஒரு பிரக்கையோட இது ஒரு காரணம். சரி, அப்போ நான் மட்டும் கொஞ்சம் பேர் கருப்பாக அந்த மாதிரி பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் இப்படி இருக்காங்க, கொஞ்சம் பேர் அப்படி இருக்காங்க. இதெல்லாம் ஏன் கலந்து வரோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ரீசன். அந்த அந்த அந்தந்த அந்தந்த கர்மாப்படி அந்தந்த டிசைன் படி வராங்க. இப்போது இந்த மாதிரி அந்த மேலே கற்பக விருட்சங்கள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம எந்த உருவம் எடுத்துக்கலாம் அங்கே மேலே. இப்போ நான் சூட்சும வந்து என்னோடய கை உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து டைனிங் நோட்டாக வச்சிடலாம். இதே கான்செப்டை தான், டெக்னாலஜி தான் சதாசிவ பிரமேந்திரர் அந்த முஸ்லீம் அவங்க அரசர் அந்த 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 புறத்து வழியாக போகும்போது பெண்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது இவர் கடந்து போயிடுவார் தெரியாமல். அதை அவங்க போயிட்டு பெண்கள் குளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அரசர் போய் பின்னாடியே போய்
அவரோட கையை வெட்டிடுவார். இவர் கையை கீழே வெட்டினத கையை எடுத்து பார்த்து திரும்ப கையில் ஒட்டிட்டு நடந்து போயிடுவார். இவ்வளோ பெரிய ஞானியான்னு சொல்லி தான் இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க.